நண்பர்களுக்கு வணக்கம். அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டு திருத்தலங்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை. நம்ம குலதெய்வத்தை நம்ம எப்படி வழிபடுறோமோ, குலதெய்வம் கூட இருந்து காப்பாற்றுமோ, அதே போல் தான் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களும். நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். முன்னோர்கள் வழிபாட்டோட பலன்களை பற்றி அவங்க சொல்லுவாங்க. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமாக நம்ம நினச்சபடி நடக்கணும், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக நடக்கணும், எந்த காரிய தடையும் இல்லாமல் நடக்கணும், எல்லாமே குறித்த நேரத்தில் நடக்கணும்னா நிச்சயம் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களோட ஆசை நமக்கு தேவை. அப்படி நம்ம முன்னோர்களோட ஆசை நமக்கு கிடைக்கணும்னா அமாவாசை தோறும் நம்ம அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். அவங்க நம்மக்கிட்ட வேறு எதையுமே கேட்கறதில்ல. அவங்களுக்கு என்னங்க கொடுக்க போகிறோம்? வெறும் எள்ளும் தண்ணீரும் மட்டும்தான். அவங்கள நம்ம மனசார நினைக்கணும். அதை தான் அவங்க நினைப்பாங்க. நமக்கு குலதெய்வ வழிபாடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம முன்னோர்களை நினைக்கணுங்க. முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் குலதெய்வ வழிபாடும் நமக்கு நல்லதை கொடுக்குங்க. நம்ம குலத்தை கூட இருந்து காப்பாற்றுங்க. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம குலத்தையே காக்கிற தெய்வம் நம்ம குலதெய்வம். அதே போல் நம்ம குடும்பத்தை காக்கிற தெய்வங்கள் நம்ம முன்னோர்கள் தான். அதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. ராமேஸ்வரம் ராவண சம்ஹாரம் செய்து பாவம் தீர ராமர் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்துவிட்டு வழிபட்ட திருத்தலம் தான் ராமேஸ்வரம். இங்கே ராமர் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை ராமலிங்கனும், அனுமன் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை விசுலிங்கன்னு சொல்கிறாங்க. காசி யாத்திரை செல்வோர் இந்த தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை கங்கை நீரால் அபிஷேகம் செய்வர். கோயிலுக்குள்ளே 22 தீர்த்தம் இருக்குது. இங்கே கடல் அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்தத்தில் நம்ம நீராடி பிதுர் தர்ப்பணம் செய்வோர் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன் கிடைக்குங்க. நீங்கள் பாருங்கள், யாராக இருந்தாலும் அவங்க தர்ப்பணம் கொடுக்கணும், நம்ம முன்னோர்களோட ஆசை பெறணும். விவசாயத்துக்கு எங்கே போனீங்க, நம்ம தர்ப்பணம் கொடுக்க எங்கே போனீங்க, நம்ம குடும்பத்தை முன்னோர்களை வழிபடுற எங்கே போனீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நமக்கு ராமேஸ்வரத்தை தாங்க முதல் சொல்லுவாங்க. நார்த்தில் இருக்கவங்க காசி சொல்லுவாங்க, சவுத்தில் இருக்கவங்க ராமேஸ்வரம் தான் சொல்லுவாங்க. புண்ணிய பூமி அடி எடுத்து வச்சாலே முன்னோர்கள் ஆசி நிச்சயம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது தடைப்பட்ட காரியங்கள் இருந்தால் நீங்கள் முன்னோர்களை வழிபடுறத தவறாதீங்க. முன்னோர்களை வழிபடுங்க, நிச்சயம் நல்லதை நடக்கும். நான் சொல்கிறத நம்புங்க. அடுத்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருபுவனங்க காசிக்கு நிகரான தலங்க. காசிக்கு நிகரான அற்புதமான திருத்தலம். வைகை ஆற்று கரையில் உள்ள பிதுர்த்தலமான இது பிதுர் மோட்சபுரம். அஸ்தி கரைத்தாலும் தர்ப்பணம் செய்தாலும் அவர்களுக்கு நற்கதியாக பிறவா நிலை கிடைக்கும். இந்த கோயிலுக்கு பல சிறப்பு இருக்குது. ஒரு முறை அப்பர் சுந்தரர் சம்பந்தர்லாம் கோயிலுக்கு வந்தபோது வைகை ஆற்றில் உள்ள மணலெல்லாம் சிவலிங்கம் போல் இருந்துச்சான். அதனால் அவங்க ஆற்றில் இறங்கி கால் வைக்கவே அஞ்சு மறுகரையில் நின்னே சுவாமியை வழிபட்டாங்களாம். அப்பேர் பெற்ற பேறு பெற்ற திருத்தலங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் நிச்சயம் போயிட்டு வரணும். வாழ்க்கையில் நம்ம எது செய்கிறோமோ இல்லையோ, நம்ம சேர்த்து வச்ச சொத்து பத்து நம்ம கூட வரப்போகிறது கிடையாதுங்க. இந்த மாதிரி புண்ணிய தலங்களுக்கு போய் நம்ம காலெடுத்து வச்சு சுவாமியை வழிபட்டு வந்தோன்னா அதோட பலன் தாங்க நம்ம எடுக்கிற எத்தனை பிறவிலையும் நம்மளை கூட காக்கும். நம்ம வீட்டில் உள்ளவங்களை கேட்டு பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீட்டு முன்னோர்கள் பெரியவங்க இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே போல் முக்கூடல் சங்கமும் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலும் அப்பேற்பட்ட விசேஷமான கோயிலுங்க. பானாசுரன் கொடுமையால் வருந்திய தேவர்கள் அன்னை பார்வதியின் உதவியை நாடினார்கள். பிரம்மாவிடம் வரம் பெற்ற பானாசுரனை அழிக்க அம்பிகையே கண்ணகியாக வடிவெடுத்து தவத்தில் ஈடுபட்டால் தவத்தில் பலம் பெற்ற அம்பிகை சக்கராயுதத்தை ஏறி பானாசுரனை வதம் செய்தார். வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம் இந்த மூன்றும் சங்கமிக்கும் தாங்க இந்த கோயில். இந்த இடத்துல பிதுர் தர்ப்பணம் செய்கிறது நமக்கு விசேஷமான பலனை தரும். அடுத்து ரொம்ப ரொம்ப அழகான அழகர் கோயிலோட நூபுருகங்கை 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம். அழகர் கோயில் நம்ம போகும் முன்னாடியே 18ஆம் படி கருப்பர் சுவாமி இருக்கார். அவரை வேண்டிக்கிட்டு அனுமன் தீர்த்தம், கருட தீர்த்தம், சங்க தீர்த்தம், நூபுருகங்கை ஆகிய தீர்த்தங்கள் நம்ம கும்பிடணுங்க. திருமால் உலகையை 3 காலால் அளந்த பொழுது அவரின் சிலம்பு அணிந்த திருவடி வானை நோக்கி சென்றது. அதை கண்ட பிரம்மா தன் கலச நீரால் திருவடிக்கு அபிஷேகம் செய்தார். அந்த நீர் கங்கை போல ஊற்றெடுத்ததுனால தான் இந்த தீர்த்தம் நூபுருகங்கை தீர்த்தம்னு பெயர் பெற்றது. இந்த கோயில்களுக்கெல்லாம் அடிக்கடி போகணும். அப்படி அடிக்கடி போக முடியாதவங்க எங்கே இருந்தாலும் மனசார வேண்டிக்கோங்க. முடிஞ்சவங்க
கண்டிப்பாக போங்க. இறைவனை நோக்கி 2 அடி எடுத்து வைங்க. கடவுள் நம்ம நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சத்தியமான உண்மை. அதே போல் இங்கே சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள அனுமந்தபுரம் வீரபத்திரரை போய் பாருங்கங்க. அப்படியே 9 அடியில் வீரபத்திரனை பார்த்தா அப்படியே முருகனை பார்த்தாப்புல இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம். தட்சணையின் யாகத்தை நிறுத்தி சிவன் தன் அம்சமான வீரபத்திரனை அனுப்பினார். சாகாவரம் பெற்ற தட்சணையின் தலையை வீரபத்திரர் வெட்டினார். பிறகு தன் கோபம் தனிய பூலோகத்தில் உள்ள அனுமந்தபுரம் வெற்றிலை தோட்டத்தில் தங்கி அமைதி பெற்றார். இந்த திருத்தலம் வீரபத்திரரோட அற்புதமான ஸ்தலம். இந்த கோயிலில் நீங்கள் அமாவாசை பௌர்ணமிக்கு போனீங்கன்னா கூட்டம் அப்படி தான் முக்கியம். அங்கேயே நைட்டு ஸ்டே பண்ணிடுவாங்க. இந்த கோயிலில் போய் அமாவாசை பௌர்ணமியில் வழிபட்டு வந்தவங்க அப்படி தான் அந்த கோயிலை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க. இது போல் கோயிலுக்கு போய் சுவாமியை நீங்கள் நேரே பார்த்து உங்கள் மனசில் இருக்கிற குறைகளை சொல்லுங்கள். உங்களோட நம்பிக்கையை பொறுத்து உங்களோட பலன் கிடைக்கும். இது சாமிக்கும் உங்களுக்கான டீல். அதனால் நம்பிக்கை எந்த அளவு இருக்குது, உங்கள் பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலனும் கிடைக்குங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. இந்த கோயில்கள்லாம் நிச்சயம் போயிட்டு வாங்க. முன்னோர்கள் ஆசி கிடைக்குங்க. இந்த சுவேதாரண்யேஸ்வரர் கோயிலெலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் தர்ப்பணம் கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சாலே அந்த பலன் கிடச்சிருங்க. இதெல்லாம் போயிட்டு வந்தவங்க நமக்கு சொன்னது, எனக்கு தெரிஞ்சது, நான் கேள்விப்பட்டது, எனக்கு நிறைய பேர் சொன்னதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் நம்ம போடுற பதிவை கேட்டு பல பேர் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும், போய் எப்படி வழிபடணும், எங்கே இருக்குது எல்லாம் கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். கமெண்ட் பண்ணுற அத்தனை அன்பர்களுக்கும் நன்றி. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த கோயிலுக்கு போக சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எல்லோரோட வாழ்க்கையிலையும் நல்லது நடந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவை கேட்டு நீங்கள் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். நம்ம 4 பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். நம்மளால் பணங்காசு கொடுத்து உதவ முடியலனா கூட நம்பிக்கையை கொடுங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் தானே நினைக்காதீங்க. நமக்கு சாதாரணமாக இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கும். நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப உதவுங்க. நேற்றைய நாள் மோசமாக இருக்கலாம், இன்றைய நாள் அதை விடவும் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். நிறைய அமாவாசை திருத்தலங்கள் பதிவு நான் போட்டிருக்கேன். அந்த பதிவுகளையும் பாருங்கள். முடிகிற கோயில்களுக்கு போங்க. இதுக்கு நமக்கு லீவ் இல்லையே, நமக்கு இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கேன்னு நினைக்காதீங்க. முடியும் போதெல்லாம் நீங்கள் போயிட்டு வாங்குங்க. நீங்கள் போக போக நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வரும். அப்படி தான் நான் போயிட்டு வந்தேன். எனக்கு எல்லாமே நன்மை தான். நான் எல்லாத்தையுமே நல்லதாக எடுத்துப்பேன். அதனால் எல்லாமே நன்மையாக தான் எனக்கு தெரியும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.